ஒரு ஊர்ல ராஜு விவேக்னு திருடர்கள் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க 2 பேரும் நெருங்கிய நண்பர்கள். ஒரு நாள் அவங்க சிந்தாமணி நகை மாளிகை என்கிற நகை கடையில திருட திட்டம் போட்டாங்க. டேய் விவேக், நம்ம ஊர்ல நகை தொடையில எப்படி ஒரு 3 கிலோ தங்கம் தேரும். இன்னைக்கு நைட்டு திருடிட்டு வந்துடலாமா? ஆமாண்டா ராஜு, இன்னைக்கு நைட்டே போறோம். இருக்கிற எல்லா நகையும் எடுக்கிறோம். எடுக்கிற எல்லா நகையும் டவுன்ல போய் விக்கிறோம். அந்த காசை வச்சு புது போனு, பைக்கு, காரு, வீடுன்னு நிறைய பொருட்களை வாங்குறோம். இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. நைட் ஆனதும் அந்த நகை கடைக்கு திருட போனாங்க. நகை கடையில பூட்டை உடைக்கிற அந்த சமயம் பார்த்து போலீஸ் சைரன் சவுண்ட் கேட்டுது. ராஜு, போலீஸ் சத்தம் கேக்குது பாரு. அவங்க கிட்ட மாட்டுனா நம்ம கதை அவ்வளவுதான். வா, ஓடி போய் ஒளிஞ்சுக்கலாம். ஆமாடா விவேக், பக்கத்துல குடோன் இருக்கு, அங்க போய் ஒளிஞ்சுக்கலாம். போலீஸ் போனதுக்கு அப்புறம் நாம இங்க வரலாம். அவங்க குடோன்னு நினைச்சுக்கிட்டு அங்க இருக்கிற பேய் பங்களாவுக்கு போனாங்க. ராஜு, என்ன இந்த இடம் இவ்ளோ இருட்டா இருக்கு? டார்ச் லைட் ஆன் பண்ணு. ராஜு அவன் கையில இருந்த டார்ச் லைட்ட ஆன் பண்ணான். அப்போ அங்க இருந்த ஒரு பெரிய பெட்டிய பார்த்தாங்க. ராஜு, அங்க பாரு, ஒரு பெட்டி தெரியுது. வா, அந்த பெட்டியில என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ராஜுவும் விவேக்கும் அந்த பெட்டிய திறந்தாங்க. அந்த பெட்டியில நிறைய நகைகள் இருந்தது. அந்த நகைகள் பேய்க்கு சொந்தமானதுன்னு அவங்களுக்கு தெரியாது. இங்க பாரு விவேக், நிறைய தங்க நகைகளா இருக்கு. அட, இவ்ளோ நாள் இங்க தங்கம் இருக்குன்னு நமக்கு தெரியாம போச்சே. பேசாம இது எல்லாத்தையும் நம்மளே எடுத்துக்கலாம். குறைஞ்சது 1 கிலோ தங்கமாவது இருக்கும். இப்படி பேசிக்கிட்டே எல்லா தங்க நகைகளையும் அவங்க எடுத்து வச்சுக்கிட்டாங்க. தன்னோட நகைகளை அவங்க எடுத்ததால அந்த பேய்க்கு கோவம் வந்துச்சு. நகைகளுக்கு பாதுகாப்பா இருந்த அந்த பேய் அந்த பெட்டியை விட்டு வெளியே வந்தது. ராஜு, இங்க நம்ம 2 பேரை தவிர இங்க யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது. இல்ல விவேக், இங்க நம்ம 2 பேர் தவிர இந்த நேரத்துல வேற யாரும் இருக்க போறாங்க. ஏதாவது மன பிரமையா இருக்கும். போலீஸ் போயிட்டாங்க, வா போலாம். ராஜுவும் விவேக்கும் திருடன அந்த நகைகளை எடுத்துக்கிட்டு வெளியே போக பார்த்தாங்க. திடீர்னு அந்த பேய் வெளியே போற அந்த கதவு முன்னாடி வந்து நின்னுது. நில்லுங்க, பல ஆண்டுகளா பாதுகாத்து வச்சிருந்த என்னுடைய நகைய நீங்க திருடி என் கோபத்தை சீண்டி விட்டீங்க. இனி உங்களை நான் சும்மா விட மாட்டேன். இங்கிருந்து உங்களால உயிரோட வெளியே போக முடியாது. உங்களுக்கு தப்பிக்க வேற வழியும் இல்ல. நான் உங்க 2 பேரையும் கொல்ல போறேன். இப்படி அந்த பேய் அவங்கள மிரட்டி மந்திர கைத்தால கட்டி போட்டுடுச்சு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. நான் உங்க நகைகளை திரும்பி எடுத்த இடத்துலயே வச்சிடுறோம். என்ன நடப்பிட்டுறீங்க? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இப்படி ராஜுவும் விவேக்கும் கத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த பங்களா வழியா தியானம் பண்ணிக்கிட்டே ராஜுவோட மந்திரவாதி மாமா போய்கிட்டு இருந்தாரு. அச்சச்சோ, என்ன இது? யாரோ அந்த பேய் பங்களாக்குள்ள இருந்து அலற சத்தம் கேக்குது. மந்திரவாதி அந்த பங்களாக்குள்ள போய் ராஜுவையும் விவேக்கையும் அந்த பேய் கட்டி போட்டிருப்பத பார்த்தாரு. அட, நம்ம ராஜு விவேக் இவங்க எங்க எப்படி வந்தாங்க? ராஜு, என்னாச்சு உங்களுக்கு? யாரும் உங்களை இப்படி கட்டி போட்டிருக்கா? மாமா, இங்க 2 பேரையும் காப்பாத்துங்க. நாங்க சிந்தாமணி நகை கடைக்கு திருட வந்தோம். அங்க போலீஸ் வந்ததால எங்களால அங்க திருட முடியல. அதனால இந்த பங்களாக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிட்டோம். இங்க இருந்த பெட்டியில அந்த பேயோட நகைகளை நாங்க எடுத்துட்டோம். அதனால அந்த பேய் எங்களை கட்டி போட்டுடுச்சு. இப்போது எங்களை கொல்ல போகுது. எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க மாமா. கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாத்துறேன். மந்திரவாதி அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த பேய் அவங்க முன்னாடி வந்தது. நீ அவங்கள காப்பாத்த போறியா? அது உன்னால முடியாது. நான் இப்பவே அவங்கள கொன்னு என் பசிய தீர்த்துக்க போறேன். நீ விடலனா நான் உன்னை அந்த பெட்டியில அடைச்சிடுவேன். அப்புறம் காலம் பூரா அந்த பெட்டியில தான் நீ இருக்கணும். மந்திரவாதி அந்த பேய் கிட்ட எவ்வளவு பேசியும் அந்த பேய் அவங்கள விடல. மந்திரவாதி உடனே பூஜை ஆரம்பிச்சாரு. அந்த பூஜை பண்ணதால அவருக்கு 10 மடங்கு சக்தி கிடைச்சது. மந்திரவாதி அவர்கிட்ட இருந்த கைத்தடியும் ராஜுவும் விவேக்கும் திருடிய அந்த நகைகள் மேல மந்திரம் சொல்லி அந்த பேய் மேல தூக்கி வீசினாரு. அவரோட மந்திர சக்திக்கு கட்டுப்பட்டு அந்த பேய் பெட்டிக்குள்ளேயே அடங்கி போயிடுச்சு. அதோட அந்த நகைகளும் அந்த பெட்டிக்குள்ளேயே போயிடுச்சு. ராஜுவும் விவேக்கும் அந்த மந்திர கட்டுல இருந்து விடுபட்டாங்க. அப்புறம் அவங்க 3 பேரும் பிரச்சனை இல்லாம வீட்டுக்கு போயிட்டாங்க.